சரிடா, இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கறோமோ அதே சுதந்திரத்தை மருமகளுக்கும் கொடுக்கணும்ல. ஏன் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீங்க. இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த போற, இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுக்கு முன் உதாரணமா இருக்க போற மகாலட்சுமி நீங்க. உங்களோட ஆசைக்கு நாங்க என்னைக்கும் குறுக்க நிக்க மாட்டோம். சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வா, சரியா? சரிங்க அத்தை, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். வரேன் மாமா. பார்த்து பார்த்து போமா. வாங்க வாங்க மேடம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு ஓடி வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அப்பா ஓகே சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? காலையில இருந்து மூஞ்சிய பார்க்க சகிக்கல, இப்ப துள்ளி குதிச்சு ஓடி வரத பார்த்தாலே தெரியலையா? அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்பா எப்படியும் உனக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு. பொய் சொல்லாதீங்க மாமா, இப்பதான் எனக்கே ஓகே சொன்னாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய் வாளு, எங்க வீட்டுல எல்லாரும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. வேலைக்கு போறதுலதான் உன் சந்தோஷம்னா எப்படி அப்பா நோ சொல்லுவாங்க சொல்லு? ஆனா நான் கூட பயந்துட்டே இருந்தேங்க. மாமா என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு மனசெல்லாம் அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஆனா மாமா எனக்கு டக்குன்னு ஓகே சொல்லி அதுக்கு ஒரு டெஃபனிஷன் சொன்னாங்க பாருங்க. ரொம்ப 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 ஹாப்பி ஆயிட்டேன். எனக்கு எங்க அப்பா அம்மா இல்லைங்கிற குறைய நான் அத்தை மாமா முகத்துல பார்த்தேன் தெரியுமா? ஹாப்பி தானே? ஹாப்பி தானேவா. இந்த உலகத்துல இந்த நேரம் இந்த நிமிஷம் இந்த நொடி என்ன தவிர வேற யாராலையும் இவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. வேலைக்கெல்லாம் போறீங்க. அதுக்கப்புறம் இந்த புருஷனை கண்டுப்பீங்களா இல்ல வேலை தான் முக்கியம்னு அப்படியே என்ன கழட்டி விட்டுருவீங்களா? வேலைக்கு போயிட்டா நான் ரொம்ப பிஸியா இருப்பேன் தான். அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலையே. அப்பப்ப டைம் கிடைச்சதுன்னா வேணும்னா பார்க்கலாம். ஓய் என்னடி பார்க்கலாமா? ஆமா, காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிக்கணும். 8 மணிக்கெல்லாம் டிஃபன் பண்ணி முடிக்கணும். 9 மணிக்கெல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸ்ல போட்டு அதை தூக்கி டைனிங் டேபிள் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி ரெடியாகி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பஸ் வண்டி இல்லைன்னா உங்களை தொத்திக்கிட்டு நான் ஆஃபீஸ்ல போய் இறங்கணும். கரெக்டா 10 மணிக்கு போய் பஞ்ச் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சேன்னா வேலையை மட்டும்தான் இந்த நயன்தாரா பாப்பா. வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. குடும்பம், குட்டி, புள்ள, மாமனார், மாமியார், புருஷன், நாத்தனார், இது எல்லாம் அப்புறம் தான். 4 மணி 5 மணிக்கு ஆஃபீஸை விட்டு வெளியில வரும்போது தான் குடும்பம் புருஷன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியும். ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டா எல்லாம் கரெக்டா இருக்கணும்ல. அப்படியே போட்டேன்னு வையேன். காது காது காது. எப்படி 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 ஆபீஸுக்குள்ள நுழையும் போது புருஷன், புள்ள, நாத்தனார், மாமியார்னு எல்லாத்தையும் வாசலே விட்டுட்டு போயிருவீங்களா? விட்டுட்டு போயிருவியாடி? என்ன விட்டுட்டு போயிருவியா? என்ன சரி சரி சரி, அப்பப்ப டைம் இருக்கும்போது கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன். காதை விடுங்க, வலிக்குது. அப்படிவா வலிக்கு? டைம் இருக்கும்போது தான் மெசேஜ் பண்றேன் கால் பண்றேன்லாம் கிடையாது. டைமை நீனா ஒதுக்கி அப்பப்ப வெளியில வந்து டீ சாப்பிட்றேன், காஃபி சாப்பிட்றேன், பஜ்ஜி போண்டா சாப்பிட்றேன்னு கேன்டீனுக்கு வருவல்ல, அந்த டைம்ல எல்லாம் பஜ்ஜி போண்டாவை தின்னு வெயிட்டை ஏற்றி உடம்ப பெருத்துட்டு போகாம மாமனுக்கு கால் பண்ணி ரொமான்ஸ் பண்றேன். ஓகேவா? ரைட்டா? ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் காதை விடுங்க சாமி, வலிக்குது. ஓய் வாலு. சொல்லுங்க புருஷா. சந்தோஷமா இருக்கியாடி? ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் உங்களுக்கு என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? தெரியுது, இருந்தாலும் கேட்டேன். என்னங்க? சொல்லுங்க மேடம். நான் ரொம்ப லக்கி இல்ல? என்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு தானே. அப்படிலாம் இல்ல. ஏய் அப்படி இல்லையாடி? ஐயோ, அது அந்த அப்படி இல்லைங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த மொத்த குடும்பமும் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏதோ பெருசா புண்ணியம் பண்ணிருக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன்ன மாதிரி ஒரு பொறுமையான, பொறுப்பான, அழகான மருமக கிடைக்கிறதுக்கு இந்த குடும்பம் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நிஜமா? நிஜமாடி அழகு பொண்டாட்டி. லவ் யூ. லவ் யூ டூடி பொண்டாட்டி. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே
உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் திட்டல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிரது குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி. எப்போதுமே மழை பெஞ்சா எல்லா ஸ்கூல்லும் லீவு தானே விடுவாங்க. அட மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஏன் தான் லீவே விட மாட்டேங்கிறாங்களோ தெரியல. எடி என்ன பண்ற? போய் சாப்பிடலையா? மழை பெய்யுது இல்லம்மா, ஸ்கூல் லீவ் விடுறாங்களான்னு நியூஸ் சேனலா பார்த்துட்டு இருக்கேன். மொட்டை அக்காவுக்கு பப்ளிக் பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு லீவ் விடுறாங்க. லீவு இது கோடை மழை தான், ஒண்ணும் செய்யாது. குளுகுளுன்னு இருக்கும், போய் படிச்சுட்டு வாப்பா. கிளம்பு. எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம்? மத்தியானத்துக்கு தானே? ஆமா, மதியம் தான். மத்தியானம் பள்ளிக்கூடம் போயிட்டு சாயங்காலம் வர்றதுலாம் போறது மாதிரி தெரியுமா, வர்றது மாதிரி தெரியுமா? அதுக்கு ஒரு லீவுன்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. பிள்ளைகளோட சேர்ந்து ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே டி? ஆமா, அப்படியே ஜாலியா இருப்பாங்க. நீ வந்து பார்த்து பாரு, நீ ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போகாததுனால தாண்டி ஆத்தேன். நீங்களாவது பள்ளிக்கூட வாசல மிதிக்கன்னு 4 எழுத்து கத்துக்கறன்னு நல்லது கெட்டது அறியணுமேனு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். போய் சாப்பிட்டுட்டு புக் எடுத்து வச்சு படி. அடுத்த வாரம் உனக்கு முழு பரிச்சை வருது இல்ல? அப்ப லீவு இல்லையா? லீவும் இல்ல ஒண்ணும் இல்ல, போனை கொடுத்துட்டு போய் சாப்பிடு போ. ஒரு பேங்குக்கு போனா கூட அந்த புக்குல பேர் எழுதி காசு வாங்க தெரியல. படிச்சவங்க ஒவ்வொருத்தரையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு நீ எழுதி தரியா நீ கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கையில இந்த புள்ளி இல்லாத நல்ல நிலைமைக்கு வரணும்னா எங்க ஒன்னும் கரெக்ட் ஆகாது போல் இருக்கே. நான் தான் கத்திட்டு கடைசியில நான் உட்காந்து படிக்க போறேன்டி. இந்த லட்சுமி கொட்டத்துக்குள்ள போ. லட்சுமி கொட்டத்துக்குள்ள பார்த்தா மழை பெய்யுது வரு. தூத்த விழுகுது, கொட்டத்துக்குள்ள போமா. ஐயோ நல்ல தூத்த விழுகுற, பெரிய மழையா வரும் போல் இருக்கு. உள்ள போங்க புள்ள வேற பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே. என்னடி அத்தா, நேத்து அடிச்ச வெயிலுக்கு இன்னைக்கு என்னமோ இப்படி மழை பொத்துக்கிட்டு ஊத்துது என்னங்கறேன். என்ன கோடை மழையா இருந்தாலும் இப்படியா? அம்மா வாரேன் மக்கா. இம்புட்டு மழை வெயில புள்ள என்னன்னு பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு தெரியலையே. நிம்மி சாப்பிடுறியா? சாப்பிடு. என்னம்மா, எக்ஸாம் போகும்போது உப்புமாவை கிண்டி வச்சிருக்கேன். உப்புமா இல்லம்டி, ரவா கிச்சடி. வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா தானே இருக்கு. அம்மா, 2 கேரட் பீன்ஸை நறுக்கி போட்டு பேரெல்லாம் மாத்தி வைக்காதம்மா. நல்லாவே இல்லை, ஏம்மா இதை வச்ச? நேரம் ஆயிடுச்சுலம்டி, மழை வேற பெஞ்சது மாதிரி இருந்துச்சா, அதான் சுட சுட செஞ்சா சாப்பிட்டுட்டு போவீங்களேன்னு வச்சேன். மாவு இருக்குல்லம்மா, இட்லியாவது ஊத்திருக்கலாம்ல. எப்படிம்மா இதை சாப்பிட்டுட்டு போய் உட்காந்தா தண்ணியா தவிக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் தவிக்காது. லேசா சட்னியை ஊத்திக்கிட்டு திண்டு வரு. எம்புட்டு கம்மகம்மன்னு வாசனையா இருக்கு. கடைசியில உனக்கு பிடிக்குமேனு நெய்யெல்லாம் ஊத்திருக்கம் டி. போமா, செஞ்சது உப்புமா, இதுல நெய் ஊத்திருக்கேன், எண்ணெய் ஊத்திருக்கேன்னு. நீ ரெடியாடா? பரீட்சைக்கு நேரம் ஆச்சுல. இந்த வரேன்ப்பா, ட்ரெஸ் மட்டும்தான் மாத்தணும். இடில மழை பெய்யுது டி, எப்படி வண்டியில போறது? பாவாடை ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். பாவாடை ஆட்டோலயே பரீட்சைக்கு போயிருமா? சரிப்பா, நான் போய் அப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சாப்பிடாம எப்படி போவ? வேண்டாம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பசிக்கும்லம்மா, சாப்பிட்டுட்டு போவேன். எனக்கு உப்புமா பிடிக்காதுப்பா, நான் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நிக்கலி, பிள்ளைகளுக்கு தான் உப்புமானா சத்துராவின்னு தெரியும்ல, ஏதாவது பிடிச்சதா செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. பிடிச்சதா செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்க போறது? இருக்கிறதான் சாப்பிட்டு பழகிக்கிறேன். பொம்பளை பிள்ளை தானே, அப்பதான் போற இடத்துலயும் பொறுப்பு வரும். ஏன் இந்த உப்புமாக்கு என்ன கேடு? ஒழுன்னு நல்லா தான் இருக்கு. பரீட்சைக்கு போற பிள்ளை உப்புமா தின்னுட்டு போனான்னு இது கூடத்தான் இல்லாம எத்தனையோ பிள்ளைய தெரியுதுங்க. ஏன் இவளுக்கு என்ன வருது? வேணாட்டா வச்சுட்டு போங்க டி, மத்தியானம் சோறாக்கி வச்சுக்கிற வந்து சாப்பிடுங்க. பிள்ளைக்கு பால் இதில் இருந்தா ஏதாவது ஆத்தி கொடு, அதையாவது குடிக்கிட்டேன். பட்டினியா போக முடியுமா? ஆளுதே இருக்கே, அதுக்கு என்ன குறவு? அத்தா, போய் ஹால் டிக்கெட்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை. துணியை மாத்திக்கிட்டு வேகமா ஓடியா, மாமா வந்துருவான்ல. சரிப்பா. அதை கொடுத்துட்டு போ, இல்லைன்னா கொண்டு ஊற பனையில கொட்டி போடாம என்ன செஞ்சு தொலைகிறது? என்னத்தை செஞ்சாலும் இந்த வீட்டுல நான் தான் திங்க வேண்டியது இருக்கு. அப்புறம் உடம்ப பெருத்து வச்சுக்கிட்டு பிபி சுகர்னு ஏறி போய் கிடக்க வேண்டியது. என்ன சுப்பிரமணியனே, ஆட்டோ வந்துருச்சு. இந்த வாரேன்டா பாவாடை. நீ ஆட்டோ வந்துருச்சு, மாமா வந்துட்டேன் பாரு, சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறேம்மா. ராசேந்திரப்பா, லேசா வெதுன்னு சுடு தண்ணி வைக்கிறேன், மேல கழுவுறியில கொஞ்சம் நல்லா கலார்னு இருக்கும்ல. என்னவோ மாதிரி இருக்கு மருதாயி, சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு அப்புறமே குளிச்சுக்கிறனே. ஏன் ராசேந்திரப்பா, பசி எடுத்துருச்சோ? ஆமா மருதாயி, 2 நாளா ஆஸ்பத்திரியில குளுக்கோஸையே ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அதான் லேசா கஞ்சி இல்லைன்னா ரசம் கசம் வச்சு துவையல் அரைச்சு சாப்பிட்டா தேவலைன்னு தோணுது. சௌமியா வீடு வாசல்லாம் தொடச்சி விடுங்கத்த, நான் சமையலை பார்த்துக்கிறோம்னு சொன்னேன். அதோட நான் அடுப்படி பக்கமே போகாமல் இருந்துட்டேன். எப்படியும் உங்களுக்காக ரசந்தே வச்சிருப்பா. இருங்க, துவையை அரைக்கலைன்னா போய் 2 துவையை அரைச்சி கொண்டுட்டு வரேன்.
சரி மருதாயி, ரசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சுடு கஞ்சியா கரைச்சு கொண்டுட்டு வா. எதையாவது வயிற்றுக்கு போட்டா தேவல. அத்தை, வீடு வாசல்லாம் தொடச்சிட்டீங்களா? தொடச்சிட்டம்மா. மாமாக்கு சாப்பாடு ரெடியா? ரெடி தான் அத்தை. பூரியும் கிழங்கும் இருக்கு. என்ன சௌமியா, முடியாதவருக்கு பூரியும் கிழங்கையும் வச்சு தர்ற, அதுவும் என்ன பலகாரம்? அவருக்கு எப்படி சௌமியா ஒத்துக்கிறேன்? ஏதாவது சாதங்க தான் வச்சு ரசம் வச்சிருக்கலாம்ல. ஏன் பூரி கிழங்கு சாப்பிட்டானே, இதனால என்ன இருக்கு? முடியாம ஆஸ்பத்திரியில கிடந்துட்டு வந்த மனுஷன் அவருக்கு பூரியும் கிழங்கும் கொடுத்தா எப்படி சாப்பிடுவாரு? எப்படி அவருக்கு வகைக்கு நல்லா இருக்கும்? ரசம் கஞ்சி துவையல் ஏதாவது தானமா நல்லா இருக்கும். குளுக்கோஸ் ஏறின உடம்பு இல்லையா? எனக்கு பூரி சாப்பிடணும் போல இருந்தது, அதுவும் காலையில டிஃபனுக்கு தானேன்னு பூரி பண்ணேன். இதுக்கெல்லாம் என்கிட்ட வம்பு கட்டிட்டு வரீங்க. வேணும்னா மாமாவுக்காக நீங்க தனியா செஞ்சிருக்கலாம்ல. நீ சமையலை பாத்துக்கிறவும் சொல்லவும் தானே நான் போய் வீட்டை தொடச்சேன். நீ தானம்மா வீட்டை துடைக்க சொன்ன. ஏன் சாதத்தை அடுப்புல வச்சுட்டு வீட்டை துடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளவு நேரம்? வீடை தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள சாதம் அந்த பக்கம் வெந்துடாதா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தானா? பண்ணணுமேனு பண்ணுனா நான் என்னங்க பண்ண முடியும்? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், அதனால தான் வீட்டை தொடச்சி விடுங்கத்த, கோவிலுக்கு போயிட்டு வரட்டும்னு நான் போய் கிச்சன்ல உங்களுக்கு பிடிச்ச பூரியும் கிழங்கும் பண்ணினேன். இது ஒரு குத்தம். கஞ்சி ஏன் வைக்கல, ரசம் ஏன் வைக்கலன்னு கத்திட்டு இருக்காங்க. உங்க பர்த்டேக்கு உங்களுக்கு பிடிச்சது எதனாங்க செய்ய முடியும்? ராசேந்திர, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்பா. அதெல்லாம் உங்களுக்கு எங்க அத்த ஞாபகம் இருக்க போகுது? அன்னைக்கு என்ன சொல்றாலோ அதுபடி தானே கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கீங்க. மக சொல்றதே வேத வாக்குன்னு இருக்கிறவங்களுக்கு மயனுக்கு பிறந்த நாள் இருந்தான்னா எதுவும் இருந்தானே? ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சதில்ல, பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னு ஞாபகம் இல்லம்மா. உனக்கும் வயசு 40க்கு மேல ஆயிருச்சு. உனக்கு பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கறலைங்கிறது இப்பதான் பெரிய குத்தமாடா. எல்லா நாளும் அப்படியா இருந்தா? உனக்கு ஒண்ணுன்னா ஆளா போய் முந்தி அடிச்சு கேசரிக்கின்றது உங்க அம்மாவை தாண்டா இருப்பா. எனக்கு முடியலைன்னு மறந்துட்டா. அதை என்னமோ பெரிய கொலை குத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் என்ன சின்ன பிள்ளைகளா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? எனக்கு முடியாதவன் ஒரு கஞ்சி வைக்கலையான்னு கேட்டதுக்கு என்னென்னமோ பேசுனா என்ன அர்த்தம்? ஆமா, எதை பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா என்னைய பார்த்து பேசுங்க. இங்க உன்னை குத்தி விட்டு அங்க உன்னை ஏத்தி விட வேணாம். ச்சே, எப்போதுமே இதுதான் இந்த வீட்டுல பெரிய பொழப்பா இருக்கு. அவங்க புருஷனுக்கு காலம் போன காலத்துல பார்த்து செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் புருஷனுக்கு ஒரு விசேஷ நாள், அதுவும் முக்கியமான நாள், அதுல அவருக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குத்தமால இருக்கு. அவ சொல்றதுலயும் என்னமா தப்பு இருக்கு? எனக்கு பிடிச்சது செய்யணுமேனு செஞ்சு வச்சுட்டா. இது ஒரு கொலை குத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பாவுக்கு வேணும்னா ஒரு டம்ளர் அரிசி வேக வச்சு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? ராசேந்திரா, என்னங்க விடுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பசிக்குதுன்னு வாயை திறந்து சொல்லி இருந்தேன். இம்புட்டு நேரமா எங்கனுக்குள்ள நின்று நான் பேசிட்டு இருக்கிறதே தப்பு. செத்த பொறுத்துக்கிறங்க, நான் போய் சாப்பாடு வச்சு கொண்டுட்டு வரேன். ச்சே, ஒவ்வொரு வீட்டில் மருமக்கமாருக சப்பாத்தி பூரி போட்டு கொடுக்கலையேன்னு சண்டை போடுறாங்க. இந்த வீட்டில் விதவிதமா பலகாரம் போட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்டாலும் அதுக்கு இடையில ஒரு நொட்டை சொல்லி நம்மளை குத்தம் சொல்றதுலயே குறியா இருக்காங்க. என்ன பண்றது? ஏங்க, நீங்களாவது வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்களும் வீணாக்கி போடுங்க. நான் வரேன். அப்புறம் எனக்காக தானே ஆசையா செஞ்சிருக்க. சாப்பிடாம இருந்தா அப்புறம் எல்லாம் வீணா போயிடாதா? பக்கத்தில் உள்ள முருகன் கோவில்ல உங்க பேர்ல ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு 10 மணி போல ரெடியாகி கோவிலுக்கு வந்துருங்க. அசால்ட்டா இருந்துடாதீங்க. எதுக்கு சௌமியா பூஜை எல்லாம்? இருக்கட்டுங்க, வருஷத்துல ஒரு நாள் தான் உங்களுக்கான நாளுன்னு வருது. அதை கூட செலிப்ரேட் பண்ணலைன்னா எப்படி? இவ்வளவு நாளும் நீங்க வேலைக்கு போவீங்க, உங்க ஆஃபீஸ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேக் வெட்டி கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நீங்க வேலைக்கு போகலைங்கிறதுக்காக கோவிலுக்கு கூட போகலைன்னா எப்படி? கோவிலுக்காவது போய் சிம்பிளா சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அத்தை மாதிரி நானும் மறந்துட்டு இருக்க முடியாதுல்ல, ஏன் கடமைன்னு ஒன்று இருக்குல்ல. தேங்க்ஸ் சௌமியா. என்ன செய்யறாளு ஆத்தாளு மகள? அடி பூமாரி, எட்டியெல்லாம் பூமாரி. ஓ, இந்த வாரேன் மட்டக்கரத்தா. வாங்க மட்டக்கரத்தா. என்ன இப்படி மலையில கிடந்து வரையில? என்ன நேற்று 5-6 வெந்தயத்தை ஊற போட்டிருந்தேன்டி. 1/2 கிலோ வெல்லம் கிடந்துச்சேன்னு அது தலையில தட்டி போட்டு வெந்தய கஞ்சியா கிண்டி இறக்குனேன். சரி, இன்னைக்கு இப்படி மழை அடிச்சு ஊத்தும்னாகண்டா, வெயில் அடிக்குதேன்னு ஊற போட்டா இந்த போல வளர்க்குது மழைவாடு. அதானத்தான், அப்பியாத்தையில கூட இம்புட்டு மழை வெயிலையே. இன்னைக்கு சரியான மழையாவில் வேஞ்சுக்கிட்டு இருக்கு விடிஞ்சதுல இருந்து. சரி, இந்த மழையில கிடந்துட்டு வரணும்னு என்ன அவசியம்? வச்சிருந்தா அப்புறமே குடிச்சிட்டு போக. நாளைக்கு அதுக்கும் சூடா இடத்தையாவது குடிச்சா தேவலை தானே. அதனாலதான் சரின்னு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இந்தா உன் மகட்ட கொண்டு போய் கொடு. அந்த இது வந்துட்டியே, அப்படியே உள்ளேக்கு வந்துட்டு போங்கத்த. அந்த குட்டிக்கு அப்படியேத்தான் இருக்கு. கண்ணமும் கண்ணமும் ஒன்றும் இறங்குனது மாதிரி தெரியல. எனக்கு என்னைக்கு தண்ணி ஊத்துறதுன்னு ஒரு விவரமும் புரியலையே. என்னடி சொல்ற? இன்னைக்கு அம்மா ஓட்டு 5 நாள் ஆச்சு, தண்ணி ஊத்திருப்பீன்ல நினைச்சு வந்தேன். இன்னைக்கு இன்ன வரைக்குமா ஆத்தா இறங்காம இருக்கா?
அன்னைக்கு நீங்க பார்த்த அம்மைன்னு சொல்லிட்டு போனதுல இருந்து அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட கண்ணை வத்தன வாடு இல்லையே. வந்து ஒரு எட்டு பாருங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பயந்து வேறையில வருது. பயப்படாத பயப்படாத பயப்பட என்ன இருக்கு? ஆத்தா குடி இருக்கிற இடத்துல பயம் என்னத்துக்கு வரணும்? வா புள்ளைய வந்து பாப்போம், வா கூப்பிட அவள பூமாரியா. வாங்க மட்டக்கரத்தா, உள்ள வாங்க. பூமாரி, எட்டி பூமாரி. என்னம்மா? இங்க வாமா, இந்த ஆத்தா வந்திருக்காங்க, வந்து முகத்தை காட்டு. வாங்க வாங்க, எங்க ஆத்தா பொண்ணு இங்க வாங்க. ஆறுங்களே மட்டக்கரத்தா, அந்த கண்ணாமட்டையெல்லாம் அதைச்சது அப்படியேத்தான் இருக்கு. கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை பத்தியிலா. ஆமா அப்படியேத்தான் இருக்கு. என்னன்னு தெரியலையே, ஆத்தாவுக்கு என்ன குறை? ஏன் இந்த பச்சை புள்ள மேல வந்துட்டு இப்படி இறங்காம இருக்காங்க? எங்க அந்த பக்கம் கண்ணத்தை காட்டு, இங்கிட்டு திரும்ப. நல்லா காட்டும் டீ, அப்பதானே ஆத்தா பார்க்க முடியும். இருக்கட்டும் இருக்கட்டும், சின்ன புள்ள தானே, அவளுக்கும் கழுத்து வலிக்கும்ல. அந்த ஆத்தாளுக்கு நான் எந்த குறையும் வச்சதில்ல. திருவிழாவுக்கு திருவிழா தீச்சட்டி எடுக்கிறது, பால் கூட எடுக்கிறதுன்னு நல்லாத்தான் செய்வேன். ஆனா என்னன்னு தெரியலையே, இப்படி என் பிள்ளைய விட்டு இறங்காம குடியிருக்காங்களே. ஒண்ணுமில்ல, தெய்வ குத்தம்னு ஒன்றும் இருக்காது. சூட்டு மேல வர்றது தானே மக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நம்ம சாமி ஏற்க கூடாதுல்ல. சரியா போகும். ஒரு சில ஏக்கத்துக்கு கூட இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது ஆசைப்பட்டது திங்காம கிடந்தானா வாங்கி கொடுவேன், திண்டு வாக்கட்டேன். அப்படி ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கியாடி? ஏதாவது திங்கிறதுக்கு வேணுமா? சொல்லு ஒன்னதான். வேணாமா பூமாரி, எதையாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா அம்மாட்ட சொல்லு, அவ வாங்கி தருவா. புடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ஆத்தா உன்னை விட்டு சீக்கிரம் இறங்கிருவா. ஏக்கத்துக்கு கூட இம்பிட்டு நாள் இறங்காம இருந்தாலும் இருப்பா. விளையாட்டு அம்மா தானே, என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. பனசா, பிடிச்சதை மட்டும் ஏக்கப்படாம வாங்கி கொடு. சரிங்க மட்டக்காரத்தா, நான் கேட்டு பார்த்து வாங்கி கொடுக்குறேன். வனசா, வனசா, என்ன இந்த மனுஷன் செத்த மாதிரி கேக்குது? வனஸ் பேபி. அப்பா, என்னையா மனுஷா இப்படி சொல்லாம கொள்ளாம இந்த மலையோட காலங்காத்தால வந்து நிக்கிற? வரணும்னு நினைக்கலம்மா, படுத்து பார்த்தேன். நேற்று ராத்திரி பூரா தூக்கம் வரல, பிள்ளைக்கு முடியல, இன்னும் இறங்கலைன்னு சொன்னியா, அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமேன்னு வந்துட்டேன். புருஷ பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி பாப்பு நல்லா இருக்கீல? சரிம்மா, நல்லா இருக்கியா வரிமா? உடம்புக்கெல்லாம் சௌரியமா இருக்கானே? என் தம்பி பேரன்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. மகளுக்கு முடியலைங்கவும் உடனே ஓடி வந்துட்டியாக்க? ஆமா வரிமா, என்ன செஞ்சு தொலைய? அவளும் ஒத்தையில கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. கடைக்கும் வீட்டுக்குமா அலையில புள்ளைய பார்க்க எங்கிட்ட நேரம் இருக்கேன். அதான் சரி வந்துட்டோம்னா கூட 2 நாளைக்கு இருந்து புள்ளைய பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நல்லதுப்பா. பொண்டாட்டி கொட்டையில கிடந்து சிரமப்படுவாளேன்னு புருஷங்காரன் துடிச்சு ஓடி வந்திருக்கீல, அதுதானே பாசம். இந்த மாதிரி அந்யூன்யமா நீங்க 2 பேரும் இருக்கிறத பார்க்கையில மனசுக்கு அம்புட்டு நிறைவா இருக்குப்பா. நீ எப்போதும் இதே மாதிரி இருந்த அந்த பெரியம்மாளுக்கு கோடி சந்தோஷம்டா. எங்க மொட்டக்காரத்தா, வேலையை விட்டுவிட்டு இப்படி வந்து பிள்ளைக்கு முடியலேன்னு என்னத்துக்கு இருக்கேன்னு நான் தான் இருக்கேன்ல பாக்குறதுக்கு. ஒரு நாள் லீவ் போட்டா கூட சம்பளத்துல பிடிச்சிக்கிருவாங்க. என் மனுஷா இப்படி வேலையை விட்டுட்டு வர, அவங்க லீவு கொடுக்கும்போது வந்துக்கிற வேண்டியதானே, அப்ப வந்து பிள்ளைய பாத்துக்கிறலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, 1 நாள் 2 நாள் கூட ஓவர் டைம் பார்த்தோம்னா எல்லாம் கணக்கும் சரியா போயிருது. ஓனர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ அத்தாடி, அடியல வந்துட்டு என் பிள்ளைய பார்க்கணுமேனு, அப்புறம் இனத்துக்கு ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு. இந்த புள்ள மலையில நினைஞ்சுக்கிட்டே வந்திருக்கேன். சுட சுட வெந்தய கஞ்சி இருக்கு, ஆளுக்கு ஒரு ரோட்டா ஊத்தி குடிங்க. அட, பேத்திக்கு எங்க பெரியம்மா வெந்தய கஞ்சி கொண்டுட்டு வந்திருக்காங்க. நீ வைக்கிற வெந்தய கஞ்சிக்கு அந்த காலத்துல இருந்தே அடிமையில வரியுமா. கொண்டா குடிப்பான். மலைக்கு நல்லா சூடா குடிச்சா தேவலை தானே. இங்கே அதெல்லாம் நான் ஊத்தி கித்தி வைக்கிறேன். போய் சட்டையை கழட்டி போட்டுவிட்டு தலையை தோட்டிட்டு வாயா. அப்ப நானும் போயிட்டு வரேன். மழை வேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, எங்க வீட்டுல என்ன குமுக்கடிக்கிறாங்களோ தெரியல. அப்ப நான் வரட்டா? அடி பேத்தி, ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்டுக்க, அப்பத்தான் அம்மா சீக்கிரம் இறங்க. போயிட்டு வரவா அப்பத்தா? சரி அப்பத்தா. இந்தாங்கப்பு, அப்ப நான் வாரேன்.